சோத்ரம் மகா பரிசுத்தமுள்ளவரே, சோத்ர ராஜா, சோத்ர ராஜா, மகா நீதிபரரே, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கர்த்தருடைய பரிசுத்த நாளாகிய மனமகிழ்ச்சி நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இது கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாள், இது கர்த்தருடைய மகிமையுள்ள நாள். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவரே நன்றி செலுத்துகிறோம். பரலோக ராஜாவே உயர்த்தி மகிழ்ந்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் அவர் மத்தியில் கூடி வந்தாலே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று சொன்னவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாறாதவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். உடைய மன துருக்கத்திற்காய் சோத்ரம். சூரியனும் கேடகமும் மாணவரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. பாடு. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உமாவியினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உமாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே.
இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. நன்றி தகப்பனே, நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பு பெரியதப்பா. தகப்பனை விட தாயை விட அதிகமாய் நேசிக்கிறவர். நாங்கள் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர் ஏசப்பா, நாங்கள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர். நீர் எங்களை காண்கிற தேவன், உபத்திரவத்தின் குகையிலே எங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர். மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே நான் உன்னை அறிந்து கொண்டேன். பொன்னை போல எங்களை புடமிடுகிற கர்த்தர். நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசையாய் இந்த காலை வேளையிலே நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் ஏசப்பா. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும் ஆவியானவரே. மிருகங்களைப் போல வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்படுகிற அந்த நதி போல தேவ அன்பு, அந்த கல்வாரி அன்பு எங்கள் இருதயங்களிலே ஒரு விசையாய் இந்த காலை வேளையிலே ஊற்றப்படட்டும் நான் ஜெபிக்கிறேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் சொன்னவரே. உடைய பரிசுத்த தைலத்தினால் இந்த காலை வேளையிலே எங்கள் தலையை எண்ணெயினால் நீர் அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை வெறுமையாக விடாதீரும் ஆண்டவரே. மீனாட்சிபுரம் ஆண்டவரே சபையை உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உடைய ஊழியக்காரரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இங்கு வருகிற பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அடியாளின் குடும்பம், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் வீடு நிறையும்படியாக ஆட்களை அழைத்து கொண்டு வா சொன்னீரே. உடைய வீடு நிரம்பட்டும் ஆண்டவரே, உடைய வீடு நிரம்பட்டும். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. பூமி சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே, கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்கும் சொன்னவரே. ஆண்டவரே, மீனாட்சிபுரத்தில் எத்தனை குடும்பங்கள் உண்டு, எத்தனை வீடுகள் உண்டு ஆண்டவரே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத எத்தனை ஜனங்கள் உண்டு. ஒவ்வொருவருக்காக நீ ரத்தத்தை சிந்திருக்கிறீங்களே, அது வேஸ்டா போகக்கூடாதுப்பா. நீர் அழைத்து கொண்டு வருவீராக. என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்படுவேன் சொன்னீரே. என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமாவேன் சொன்னவரே. ஆண்டவரே, நீர் அழைத்து வருவீராக. உம்முடைய வீடு நிரம்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய வீடு நிரம்பட்டும் ஆண்டவரே. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் சொன்னீங்களே. ஜாதிகளின் பலத்த சேனை உம்மிடத்திற்கு வரும் என்று சொன்னீரே. கேதாரி நாடுகள் எல்லாம் உம்மிடத்தில் சேர்க்கப்படும் சொல்லப்பட்டிருக்கேசப்பா. நெபாயோத்தின் கடாக்கள் என்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும் சொன்னீரே. என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் சொன்னீரே. நீங்க இந்த மகிமையின் ஆலயத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா, மகிமைப்படுத்துவீராக. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி.
இப்பொழுதும் மகா தீர்க்கதரிசியானவரின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலும் நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ரெண்டாவது, எக்காலத்திலும் நீ கர்த்தரை நம்பு. மூணாவது, எக்காலத்திலும் நீ நீதியை செய். முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் 34:1. சங்கீதம் 34:1. சிஸ்டர் பைபிள் எடுக்கலாம். சங்கீதம் 34:1. படிக்க தெரியாதா? சரி சரி சரி. கர்த்தரை கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் எப்போதும் என் வாயில் இருக்கும். என் வாயில் இருக்கும். தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கணும். ஆமென். நான் பாஸ் பண்ணாலும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆண்டவர் கொடுத்தாலும் சரி, எனக்கு 4th ரேங்க் கொடுத்தாலும் சரி, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சாப்பாடு ஆண்டவர் கொடுக்காமல் போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலையா சொன்னார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், நான் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். ஆண்டவர் உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தாலும் நீ என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவர் 5th ரேங்க் கொடுத்தாலும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். உனக்கு மிட்டாய் கொடுத்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் வாசி பார்ப்போம். சங்கீதம் 34:1. தம்பி வாசிமா. வாசிக்க தெரியாதா? வெரி குட். ஆமென். 4 பேர் சேர்ந்து வாசிட்டாங்க. வெரி குட் வெரி குட். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். தாவீது ராஜா சொல்வாரு, சங்கீதம் 71 அதில் ஆண்டோடைய வார்த்தை வருகிறது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. என் வாய் என்ன நிறைஞ்சிருக்கணும்? உடைய துதியினால் நிறைஞ்சிருக்கணும். நாள்தோறும் உடைய மகத்துவத்தினால் நிறைஞ்சிருக்கணும். வாசிங்கப்பா. பார்த்துட்டியா? எத்தனாவது வசனம்? எத்தனாவது வசனம்? இருப்பிடம் சொல்லு. நிறைந்திருப்பதாக. நீ வாசி. என் வாய் வாசிங்க பாப்பா. உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. நம்முடைய வாய் எப்பொழுதும் துதியினால் நிறைஞ்சிருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. சங்கீதம் 149 கடைசி 2 வசனங்கள். 149 கடைசி 2 வசனங்கள். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கு. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய வாயில் என்ன இருக்கணுமா? அவர்கள் வாயில் என்ன இருக்கும்? பரிசுத்தவான்னா வாயில் என்ன இருக்கும்? கர்த்தரை உயர்த்துற துதி. கையில என்ன இருக்கணும்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கணும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்னது? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கையில கர்த்தருடைய வார்த்தை, வாயிலே
கர்த்தரை உயர்த்துகிற துதி, இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை சோஸ்தரித்தவர் தான் தேவ மனிதனாகிய தாவீது. அவர் சொல்கிறார், சங்கீதம் 31:21, சங்கீதம் 31:21, கர்த்தர் அரணான நகரத்தில் எங்களுக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் அரணான நகரத்தில். இந்த நாளில் நீங்கள் போனோம், ஒரு போட்டிக்கு போகலாம், பரீட்சைக்கு போகலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நாளில் என்ன கிருபையை விளங்க பண்ணுங்க, அதிசயமான கிருபையை வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு பரீட்சை எழுத போகிறேன், எனக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய கிருபை வேணும், என்னுடைய திறமையினால முடியாது. ஆமேன். அதிசயமான கிருபை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணும். ஆமேன். அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் சொல்லி தாவீது ராஜா கேட்கிறார். எந்த சூழ்நிலையில கர்த்தரை துதிச்சாராம் ஒரு தேவ மனிதன்? யோபு 1:21. யோபு 1:21. யோ பார்த்து வாசி பாப்பா. நிர்வாணியாய் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஆஸ்திகளை இழந்துட்டான், பிள்ளைகளையும் அவன் இழந்துட்டான். ஆனால் இப்படி ஒரு தேவ மனிதனை நீ உலகத்திலே பார்க்க முடியாது இல்லையா? நம்ம நான் தான் சொல்லுவோமாங்கிறது எனக்கு தெரியல. ஒரு பிள்ளை ஆறுதலை கூட இல்லை, என்ன பாப்பா, ஒரு பிள்ளை கூட கிடையாது, எல்லா ஆஸ்திகளையும் இழந்துட்டார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் தான் இதை கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தரையில விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டானான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யலை, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யவே இல்லை. ஆமேன். நம்மளும் அப்படி சொல்லுவோமா? ஒன்றுமே எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதித்தான் இந்த தேவ மனிதன். உபாகமம் 8:10. ஒன்றுமில்லாமலும் கர்த்தரை துதிக்கணும், எல்லாம் இருக்கும் போதும் கர்த்தரை துதிக்கணும். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்தரிக்க கடவாய். அல்லேலூயா. நீ புசித்து நீ திருப்தி அடைந்திருக்கையில், உனக்கு நல்ல சாப்பாடு, எல்லாம் தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க ஏசப்பா, நீ திருப்தியா இருக்கிற அந்நேரம் என்ன செய்யணுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நல்ல வேலையாண்டு கொடுத்துருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தில் இருக்கிற ஆண்டவரை மறக்கலாமா? ஒண்ணுமில்லைனாலும் கர்த்தரை துதிக்கணும். எல்லாம் கொடுத்திருக்கும் போது கர்த்தரை மறக்க கூடாது. நீ நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏழையா இருக்கும்போது நீ கர்த்தரை துதிச்சிருப்ப. கர்த்தர் உனக்கு பெரிய வீடு வசதி வாய்ப்பு கொடுக்கும்போது கர்த்தரை மறந்து எத்தனை பேர் போறாங்க? ஆலயத்தை மறந்துடுறாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களை மறந்துடுறாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தரோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து போயிடுறோம். ஆனா தேவ மனிதன் சொல்கிறார், நான் ஒன்றுமில்லாமலே நான் கர்த்தரை துதித்தார். அதுதான் யோபு. இந்த உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக நீ உன் தேவனை ஸ்தோத்திரிக்க கடவாய். லூக்கா 17:15-16. லூக்கா 17:15-16. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே ஹல்லேலூயா முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். போதும் பாப்பா. 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் ஏசப்பா எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாரு. சமாரியா கலிலேயா நாடுகளாம் அது வழியாக நடந்து போறார். போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் 10 குஷ்டரோகிகள் பார்க்குறாங்க, கத்துறாங்க தூரத்துல இருந்து, ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் சொல்லி உரத்த சத்தமா கத்துறாங்க. ஆண்டவர் அப்படியே நின்று, நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கன்னு சொல்றார். பாஸ்டர்ட்ட போய் உங்களுக்கு காண்பீங்க, அது சோத்திரம் செலுத்துங்க, கர்த்தருக்கு ஒரு காணிக்கை வச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்ற அர்த்தத்துல சொல்றார். ஆசாரியனுக்கு உன்னை காண்பீன்னு போற வழியிலே கர்த்தர் சோத்தை கொடுத்துட்டார். அவன் ஒருத்தன் 10 பேர்ல
ஒருத்தன் சமாரியன், அவன் மட்டும் நன்றி, கிரேட்ஃபுல் ஹார்ட், நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு யார்கிட்ட போகணும்? பிரதான் பெரிய ஆசாரியன் யாரு? ஏசப்பா இங்கே தானே இருக்காரு. போற வழியில கொஞ்ச நேரத்துல சோகம் கிடைச்சிருச்சு. ஓடி வந்து ஆணுடைய பாதத்துல முகங்குப்புற விழுந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு பாதத்தருகே, சூப்பர், வெரி குட், கையை வைத்திட்டான் அந்த பையன், குட்டி பையன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்னு சொல்லும்போது எவ்வளவு அருமையா கையை வைத்தினான். அந்த மகனுக்கா கர்த்தரை துதிக்கிறேன். உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி முழங்கால் படிட்டு பாதத்துல முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதுவரை நான் அருவருக்கப்படத்தக்கவளா இருந்தேனே, இப்போ நான் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு சுகத்தை உடம்புல இருக்கிற நோய் எங்க போச்சுனே தெரியல. இந்த அருவருப்பான நோய் எங்க போச்சுனே தெரியல. இந்த மனிதனுக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா சுகம் கொடுத்தவங்க 10 பேருக்குள்ள சுகம் கொடுத்தேன், மீதி 9 பேர் எங்கே? இப்போ கர்த்தர் தேடுறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு வந்து சுகத்தை கொடுத்திருப்பார்? மீதி 9 பேர் எங்கே? ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவருடைய கண்கள் தேடுது. ஆமென். நம்ம நன்றி அறிதலோட இருதயம் இருக்கா? நம்மளுக்கு ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட் இருக்கா? நீ பரீட்சையில் வின் பண்ணியிருப்ப. ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆமென். ஒரு சின்ன காணிக்க உன்னால என்றது ஒரு ஸ்தோத்திர காணிக்க வச்சு, ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக என்ன திரும்பவும் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9-10. பிலிப்பியர் 4:9-10. நீங்கள் என்னிடத்தில், அதுக்கு முந்தின வசனமாப்பா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கா? 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, ஷைமா இந்த தம்பிக்கு எடுத்து கொடு. பிலிப்பியர்னா எடுத்து கொடு, தம்பிக்கு எடுத்து கொடு. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை நீங்களும் நானும் சந்திக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து நீ கர்த்தருக்கு தெரியும் தானே சொல்லிட்டு அசால்ட்டா இருக்க. தேவனுக்கு தெரியப்படுத்து. கன்வே ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு யுவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லா பிரச்சனைகளையும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? ஏசப்பாவுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும்? ஸ்தோத்திரத்தோடே தெரியப்படுத்தணும். அரிசி இல்லையா, பருப்பு வாங்க காசு இல்லையா, ஏசப்பா எனக்கு இந்த தேவைங்கிறது நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, இன்னது தேவைங்கிறது உங்கள் பரமபிதா நீ வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே அறிந்திருக்கிறார். ஆனாலும் உன் பிரச்சனைகளை தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் நீ வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் ஆவியானவர் விரும்புகிறார். அப்பொழுது முதலாவது கர்த்தர் உனக்கு பதில் தருகிறதற்கு முன்னால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கர்த்தர் உனக்கு பதில் தருவதற்கு முன்னால் தேவ சமாதானம் உன் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பும், உன் சிந்தைகளை நிரப்பும். நீ எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், இல்லாமையில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், நிறைவின் மத்தியிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். யுத்தத்தில் கர்த்தர் ஜெயத்தை தராரா? மெல்கிசேதேக்கு சொன்னார். உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து சொல்றார், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆதியாகமம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். ஆண்டவரே, என் எஜமானுடைய தேவனே, என் எஜமானுடைய குமாரனுக்கு
பெண் கொள்ளும்படியாக என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தீரே, உம்மை நான் ஸ்தோத்திரிப்பேன். தலை குனிந்த அந்த எலெயாசார் கர்த்தரை பணிந்து கொண்டான். திருமண காரியம் கைகூடி வருதான், நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. நேர்வழியாய் உன்னை நடத்தி வருகிற கர்த்தர். ரெண்டு ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பிள்ளையின் தாயோ, 2 ராஜாக்கள் பழைய ஏற்பாடு எத்தனாவது பேஜ்னு சொல்லு இந்த பிள்ளைங்கள்ட்ட. 470 பேஜ் எடுங்க தம்பி. 4:30 வசனம். பிள்ளையின் தாயோ, நான் 2 ராஜாக்கா வாசி பாப்பா. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். ஓகே, உங்களுக்கு தெரியுமா எலிசா தீர்க்கதரிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி கேள்விப்பட்டது இல்லையா? சரி கேட்டுக்கோங்க. எலிசான் ஒரு தாத்தா இருந்தார், அவர் தீர்க்கதரிசி, ப்ராஃபட். சரியா? அவர் சூனேம்ங்கிற ஊருக்கு வந்தார். அந்த ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு ஆன்டி இருந்தாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? சூனேமியாள். ஓகே, அந்த வீட்டுக்கு அப்போ அவங்க வீட்டுக்கு தங்கும்படி இந்த சூனேமியாள் என்ன செய்யறாங்க? தீர்க்கதரிசியா இருக்காரு, ஒரு பரிசுத்தவானா தெரியுதே, எங்க வீட்டில் நீங்க தங்கணும்னு சொல்லி அந்த ஊழியக்காரரை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவங்க ஹஸ்பண்ட் அந்த சூனேமியாள் சொல்றாங்க, நம்ம வீட்டில் வாராரே, அடிக்கடி வாராரே, இவர் யார்? பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். ஒரு ஹோலி பர்சன். நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்களா? பரிசுத்தவாட்டி, அப்படி பேர் வாங்கணும். ஆமென். கெட்டவங்கன்னு சொல்லி பேர் வாங்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளை நம்ம எப்படி இருக்கணும்? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பரிசுத்தவான் பேர் வாங்கணும். அப்போ இந்த அம்மா சொல்றாங்க, ஹஸ்பண்ட் சொல்றாங்க, நம்ம இந்த தீர்க்கதரிசி ஐயாவுக்கு மேல் வீட்டில் என்ன செய்வோம்? மேலே ஒரு சிறிய அறை வீடை கட்டி ஒரு கட்டில், மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நம்ம இந்த ஊருக்கு வரும்பொழுது நம்ம வீட்டில் தங்கி கிடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஓகே சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆனா அந்த அம்மா சந்தோஷமா, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்காங்க. அதை அவங்க பெருசா நினைக்கல. அப்போ நான் தீர்க்கதரிசி உள்ளத்துல நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு? எல்லாம் நம்மளை இவ்வளவு அலக்கரணையோடு இவ்வளவு அருமையா அந்த அம்மா விசாரிக்கிறாங்களே, இவங்க வீட்டில் என்ன குறை இருக்கு? கேயாசி, தன்னுடைய வேலைக்காரன் கேயாசியை கூப்பிட்டு அவளை கூட்டிட்டு வா, சூனேமியால கூட்டிட்டு வானோன்னா கூட்டு வராங்க. என்ன செய்ய? அவளுக்கு ஏதாவது நான் ராஜாவின் இடத்துலயாவது சேனாபதியின் இடத்துலயாவது என்னதான் பேசணுமா? என்னதான் குறை இருக்குதா? நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவ விரும்புறா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டோன்னா அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? அந்த குறையை கூட அவங்க நினைக்கவே இல்லை. நான் என் ஜனத்தின் நடுவிலே சுகமாய் குடியிருக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப கேஎஸ்சியை கூப்பிட்டு அவளுக்கு நான் ஏதாவது செய்யணுமா, என்ன செய்யணுப்பா அப்படின்னு கேட்ட உடனே கேஎஸ்சி சொல்றாரு, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் வயசானவர், அவங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி அந்த சூனேமியால் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சூனேமியால் வாசல் படியில நிற்கிறாங்க, பயபக்தியா நிற்கிறாங்க. ஏம்மா மகளே, நீ ஒரு உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். இவ கேட்கவே இல்லை. சில நேரம் ஆண்டவருக்கு நீங்க கூட அதை நீங்க பெருசா நினைச்சிருக்க மாட்டீங்க. கர்த்தர் சில நன்மைகளை உங்களுக்கு வேணும்னு சொல்லி பரலோக பிதாவின் இடத்துல இருந்து கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நீங்க நினைப்பீங்க உடனே அந்த சூனேமியால் கூட நினைச்சு கூட பார்க்கல, சர்ப்ரைஸா இருக்கு. அவங்க நினைச்சிருப்பாங்க, ஆனா அதை விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அது பெருசா நினைக்கல, குழந்தை வேணுங்கிற பெருசா நினைக்கல, என்னன்னு தெரியல. என்ன ஊழியக்காரனே, என் ஆண்டவனே, நீ அபத்தம் சொல்ல வேண்டாம். இல்ல, நீ உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். கர்த்தர் சொன்ன வார்த்தை, அந்த தீர்க்கதரிசி மூலமா சொன்ன வார்த்தையின்படி ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தைக்கு என்ன செய்து, ஒரு நாள் தலை நோகுறதுன்னு சொல்லி பயங்கர தலைவலி அந்த அப்பாட்ட போகுது. அவங்க அப்பா வேலைக்காரனை கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட போய் கொண்டு போய் விடுங்கன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை தாயின் மடியிலே படுத்துரு. அந்த குழந்தை இறந்துருச்சு. இறந்த உடனே
ஹஸ்பண்ட கூட சொல்லவே இல்லை. சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனையை ஹஸ்பண்ட கூட சொல்லக்கூடாது, யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய இடம் தேவனுடைய பாதபடி. ஆமென். யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட தான் சொல்லணும். உடனே ஹஸ்பண்ட அவங்க வயல்வெளியிலே அறுப்பறுக்கிற இடத்துல இருக்கிறாரு. ஆள் அனுப்பி ஒரு கழுதை ஒரு வேலைக்காரனை அனுப்பிவிடு, நான் தேவனுடைய மனுஷன் இடத்துல நான் போகணும். எதுக்கு இன்னைக்கு அமாவாசையும் இல்லை, இன்னைக்கு ஓய்வு நாளும் அல்லவே, எதுக்கு தேவனுடைய மனுஷன் இடத்துல இன்னைக்கு போகணுங்கிற? எல்லாம் சரிதான், நான் தேவனுடைய மனுஷன் இடத்துல போகணும்னு சொல்லி தேவனுடைய மனுஷன் படுத்திருக்கிற அந்த கட்டில் மேலே அந்த குழந்தைய உள்ள வச்சு அந்த கட்டில் மேலே படுத்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு ஒரு வேலைக்காரனை கழுதையும் சரி ஓகேம்மா நீ போயிட்டு வாமா தேவனுடைய மனுஷன் இடத்துலன்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. அந்த வேலைக்காரன்ட்ட சொல்றா, நான் சொன்னால் ஒழிய ஓட்டத்தை எங்கேயும் நிறுத்தக்கூடாது, நீ வாட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா சரி ஓகே. 2 பேரும் போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல கர்மேல் பர்வதத்துல மேல எலிசா தீர்க்கதரிசி உட்கார்ந்து இருக்கிறார். இன்னும் சூனேமியால் வாராளே, சீக்கிரம் கேயாசி நீ போய் விசாரிப்பா, நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, அந்த குழந்தை சுகமாய் இருக்குதான்னு சொல்லி விசாரிப்பான்னு சொல்லி அனுப்பி விடுறான். கேட்ட உடனே இவன் போய் கேட்கிறான் கேயாசி கேட்கிறான். என்ன கேட்கிறான் வேலைக்காரன்? நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, உன் குழந்தை சுகமாய் இருக்கிறதா? இந்த நாளிலையும் கர்த்தர் உங்களை பார்த்து விசாரிக்கிறார். என்னை விசாரிக்க ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு தீர்க்கதரிசி விசாரிக்கும் போது தீர்க்கதரிசியினுடைய தேவன் உங்கள் மேல் எவ்வளவு கரிசனையா இருப்பார். ஓடி விசாரின்னு சொல்றான். அவ சொல்றா, சொல்ல நான் சுகம்தான் சொல்லி அவளுடைய எண்ணமெல்லாம் தேவனுடைய மனுஷன் இடத்துல போகணும், யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு ஓடி போய் அந்த கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய பாதத்தை போய் பிடிச்சிட்டான். கேயாசி அவ எதுக்கு பாதத்தை பிடிக்கிற? நோனோ, அவளை நீ தடுக்காத, அவ இருதயம் துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை அறிவியாமல் எனக்கு மறைச்சிட்டாரு. அப்போ இந்த அம்மா சொல்றாங்க, நான் பிள்ளை வேணும்னு கேட்டனா, புரிஞ்சுக்கிட்டாரு பிள்ளை இறந்துருச்சுன்னு. அப்போ கேயாசிட்ட நீ என் தடியை எடுத்துக்கொண்டு போய் யாராவது வரும்போது யாராவது கேட்டால் நீ பதில் சொல்லக்கூடாது, நீயும் பேசக்கூடாது, இந்த தடியை கொண்டு போய் அந்த குழந்தையின் முகத்துல வை. இவன் போறான். ஆனா இந்த தாய்க்கு என்னன்னா வேலைக்காரன் இல்ல, நீங்க தான் வரணும். அல்லேலூயா, ஏசப்பா நீங்க தான் என் வாழ்க்கையில வரணும். சரிமா நான் வாரேன், நான் உண்மை விடுகிறதில்லை. அவ சொல்றா, ஒரு ஊழியக்காரன் காலை பிடிச்சிட்டு நான் கேட்கவே இல்லை, கேட்காத நன்மையை நீங்க உங்க மூலமா கர்த்தர் கொடுத்தாரு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் கேட்காத நன்மை இந்த குழந்தை செல்வத்தை கொடுத்தீங்களே, இப்ப அந்த நன்மையை கையை விட்டு போயிருச்சே, இந்த நாள் அப்படி வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த நன்மை நான் இழந்து போன நிலைமையில வந்திருக்கிறேன்னு. கர்த்தர் இந்த இழந்து போன நன்மையை திரும்ப கொண்டு வர போகிறார், உன் கையில திரும்ப கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அவர் வந்து உன்னை ரட்சிப்பார். அவர் வருவார், வேறு யாரும் அல்ல, ஊழியக்காரன் அல்ல, கர்த்தரே வருவார். எலிசா தீர்க்கதரிசி போறார். போய் அந்த மேல் வீட்டில் ஏறி பார்க்கிறான், குழந்தை கட்டில் மேல செத்து கிடக்குது. எல்லாரையும் அனுப்பிட்டு கதவை லாக் பண்ணிட்டு ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு அந்த குழந்தை மேல படுத்துக்கிட்டு தன் உள்ள கைகள் குழந்தையின் உள்ள கைகள் மேலும் தன்னுடைய வாய் குழந்தையின் வாயின் மேலும் தன் கண்கள் குழந்தையின் கண்களின் மேலும் படுபடியா குப்புற படுக்கிறான். குழந்தையின் உடல் அனல் கொள்ளுது. திரும்பி அந்த உள்ளும் புறமும் ஃபுல்லா உழவுறான். திரும்பி குப்புற படுக்கிறான் குழந்தையின் மேல. குழந்தை 7 தடவை தும்மி உயிர் படைத்தது. அல்லேலூயா. அந்த சூனேமியாலை அழைத்து குழந்தையை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னான். இந்த குழந்தை அந்த பெற்றுக்கொண்ட தாய் அந்த தீர்க்கதரிசியினுடைய பாதத்திலே முகங்குப்புற விழுந்து வணங்குறான் கர்த்தரை. அல்லேலூயா. கர்த்தரை பணிந்து கொண்டாள். இழந்து போன நன்மையில வந்திருக்கிறியா? நான் கேட்கவே இல்லை, ஆண்டரா கொடுத்தாரு, அந்த நன்மை கைவிட்டு போயிருச்சுன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறார். கர்த்தர் இழந்து போன நன்மையை திரும்ப கொண்டு வரும்படியாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
நீ எக்காலத்துல கர்த்தரை நம்புவாயா? எக்காலத்துல நீ கர்த்தரை நம்புவாயா? ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். சங்கீதம் 62 என்று நினைக்கிறேன். இந்த வாரம் சங்கீதம் 63:8. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நீ முதலாவது நம்ம பார்த்தோம், எக்காலத்துல நீ கர்த்தரை துதிக்கணும். ரெண்டாவது பார்க்கிறோம், எக்காலத்துல நீ என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும். இந்த சூனேமியா ஸ்திரீ நம்புனா, செத்து போனாலும் என் தேவன் உயிரோடு பிழைக்க வைப்பார். நான் கேட்கவே இல்லை, கேட்காம அவர் கொடுத்தாரு. இழந்து போனதை தர தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார். மரத்தால பார்த்து அதை தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். முதலாவது நம்ம பார்த்தோம், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரி, இல்லாமையில கர்த்தரை துதிக்கணும். பவுல சீலாவை எப்படி துதிச்சாங்க? சிறைச்சாலையில அடிகள் உட்காவலறையில் அடைச்சு வச்சான். சிறைச்சாலைக்காரன் அடைச்சு வச்சு என்ன செஞ்சான்? பயங்கர அடி, கால்களை தொழுமரத்துல மாட்டி வச்சான். அநேக அடிகள், வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டன. ஆனா நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் 2 தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்தார்கள். துதி செய்ய தொடங்கின பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. அதை காவலில் உள்ளவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. நீ அஸ்திபாரங்கள் அசையணுமா? உன் வாழ்க்கையிலே ஒரு காரியம் அசையாமல் அப்படியே இருக்குதா? சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுகிற கர்த்தர், வானத்தையும் பூமியையும் வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுகிற கர்த்தர். ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிக்கும் போது அஸ்திபாரங்கள் அசையும். எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டது. சிறைச்சாலைக்காரன் என்ன நினைச்சான்? இவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி பட்டயத்தை உருவி கொலை செய்து கொள்ள பார்த்தான். சத்தம் பண்றான், பவுலையா நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்க இங்கதான்ப்பா இருக்கோம்னு நடுநடுங்கிட்டான். தீபங்களை கொண்டு வர சொல்லி, வெளியே கொண்டு வர சொல்லி பாதத்துல விழுந்துட்டான். ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டாங்க. உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுத்தான், காயங்களை கழுவினான். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா எவ்வளவு ஒரு தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? அநேக அடிகள் வாங்கினாங்க. என்ன பிரச்சனையோட வந்திருந்தாலும் சரி, நீ எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரி. நீ ஜெபம் பண்ணி துதி செய்ய தொடங்கும் பொழுது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று விழுகும். நீ எக்காலத்திலும் கர்த்தரை நம்பு. எந்த காலத்தில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இந்த ஸ்திரீனுடைய, இந்த சகோதரியுடைய நம்பிக்கையெல்லாம் செத்து போச்சு. ஆனா நம்பிக்கையை தளர விடல. ஹஸ்பண்ட் கூட சொல்லல பாத்தீங்களா? இறந்துட்டான்னு சொன்னா கூப்பாடு போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடவே இல்லை. என் தேவன் உயிரை கொடுப்பாருன்னு அவ்வளவு ஒரு நம்பிக்கை அவளுக்கு. தேவ மனுஷன் கட்டில் மேல வச்சுட்டு போயிட்டா. இழந்து போன குமாரனை திரும்ப பெற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் இழந்து போன நன்மையை கர்த்தர் உங்க கையில திரும்ப கொடுக்க போகிறார். நீ முழங்கால் படிவிட்டு உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி முழுங்குப்புற விழுந்து கர்த்தருக்கு நீ ஸ்தோத்திரம் செலுத்த போற. உன் கண்கள் பார்க்கும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ எக்காலத்திலும் கர்த்தரை நம்புவாயா? யோபு சொன்னார், என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். சங்கீதம் 22:4-5. சங்கீதம் 22. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு
போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டவர் நம்பி இருக்கிறவங்கள ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஐயா, நான் வெட்கப்பட்டு போயிருவனோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? நிந்தையும் அவமானத்தையும் உங்களை விட்டு அகற்றுகிற கர்த்தர். சங்கீதம் 146:5 என்ன கூறுகிறது? சங்கீதம் 146:5 யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை துணையா வச்சிருக்கிறோமா? எங்க போனால் துணையா வச்சிருக்கிறோமா? அவர் மேல நம்பிக்கையா வச்சிருக்கிறோமா? எங்க அம்மாவுக்கு எங்க தாத்தா, அம்மாவுக்கு அப்பா இருப்பாங்கல்ல, அவங்க என்ன நினைச்சு ஏதோ கவலையோட படுத்தாங்களே தெரியல. எங்க தாத்தா கனவுல வந்து ஒரு வெள்ளி நாணயம் கையில ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தகதகன் மின்னுதான். அப்போ ஒரு வசனத்தை சொல்லிட்டே போனாங்களா. என்ன வசனம் தெரியுமா? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து சொல்லிட்டு எங்க தாத்தா போய்கிட்டே இருந்தாங்களாம். அல்லேலூயா. எம்மா, அதுதாம்மா உனக்கு துணைன்னு. அல்லேலூயா. யாக்கோபின் தேவனை ஒரு பலனா வச்சிருக்கிறியா? யாக்கோபின் தேவனை துணையா வச்சிருக்கிறியா? எல்லாரும் வருவாங்க. என் கணவர் வருவாங்க, எங்க அம்மா வருவாங்க, எங்க அப்பா வருவாங்க, என் தம்பி வருவான். ஒரு குறிப்பிட்ட காலம் என் கூட வருவாங்க. அவங்க ரோல் முடிஞ்ச உடனே அவங்க வழியில போயிடுவாங்க. வழிபோக்கர்கள் மாதிரிதான். யோசேப்பு வாழ்க்கையில் அப்படித்தானே. ரூபன் வந்தான் குறிப்பிட்ட காலம், அப்பா வந்தாங்க குறிப்பிட்ட காலம், அம்மா வந்தாங்க, வழியில இறந்து போயிட்டாங்க. நேசிக்கிற தகப்பனு எங்கேயோ போயிட்டாரு. ரூபன் சொன்னான், வந்து பார்க்கறான், இளைஞரை காணமே, குழியில காணமே. ஐயோ, இளைஞன் இல்லையே, அவர் ரோல் முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, மறைஞ்சு போயிடுவாங்க. நான் கடைசி வரை உன் துணையாக வருகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். அவர்தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நித்தமும் உன்னை வழிநடத்துகிற கர்த்தர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறவர். உன்னை கைவிடாத தகப்பன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபுக்கு கஷ்டம் வந்தோன்னு அம்மா அப்பாவால கூட காப்பாற்ற முடியல. ஏசா கொலை செஞ்சிருவான்னு சொல்லிட்டு, எப்பா ஒரே நாள் 2 பேரும் நான் இழந்துருவேனேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அப்பாவும் ஆசீர்வதிச்சு சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவாராங்கன்னு சொல்லி, உங்க தாய் மாமா வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி ஆசீர்வதிச்சு பிளஸ் பண்ணி அம்மா அப்பாவும் என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல வரும்பொழுது இருட்டுல அவன் ஒரு கல்லை எடுத்து தலையின வச்சு படுத்துட்டான். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் கூட இருப்பார். நீ போகிற வழியிலெல்லாம் உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர். எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாயா? சங்கீதம் 125:1 என்ன கூறுகிறது? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். கர்த்தரை நம்புறவங்க சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிற சீயோன் பர்வதத்தை யாராலே அசைக்க முடியாது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அடுத்தபடியாக சங்கீதம் 106:3 எக்காலத்திலும் நீதியை செய். சங்கீதம் நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாப்பாவோட வாசிமா. சங்கீதம் 106:3 வாசி. நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். நியாயத்தை கைக்கொண்டு நடக்கிறோமா? கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் அவருடைய நியாயங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்கிறவன் பாக்கியவான். நீதியாய் நடக்கிறோமா? மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே இல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நியாயம் செய்வாயா? நியாயமாய் பேசுவாயா? அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்புக்கு முகத்தாட்சியம் கிடையாது.
தேவனிடத்தில் பட்சபாதம் கிடையாது. தேவனிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் கிடையாது. சங்கீதம் 89:14. சங்கீதம் 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். பாப்பா வாசிமா, நீயோட வாசி பாப்போம். வாசிக்க தெரியாதா? ஏன்டா வாசிக்க தெரியாது? சரியில்லையா? ஏய் பாப்பா, நீங்க 2 பேர்ல ஒரு ஆள் வாசிங்க. வாசி பாப்போம். வாசி தெரியுமா தெரியாதா? வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான். வாசியே இவ்வளவு டிலே பண்ற? சங்கீதம் 89:14. நீதியும் சத்தமா வாசி பாப்பா. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். 89:14. எங்க வாசி பாப்போம். நீ வாசி. சங்கீதம் 89:14. ரொம்ப ஆர்வமா இருக்கான் தம்பி. சங்கீதம் 89:14. 2 வாசிமா 2 பேர் வாசிங்க. எடுத்துட்டீங்களா 3 பேரா? வாசிங்க பாப்போம். நீதியும் நியாயமும் இருக்காமா பாப்பா? அவளுக்கு எடுத்துக்கூட்டா. ஷைனிமா எடுத்துக்கூடு. சங்கீதம் 89:14. நீ எடுத்தியா எடுக்கலையா தம்பி? எடுத்தியா? சங்கீதம் 89:14. காட்டு, அண்ணன்ட்ட காட்டு. வாசி பார்ப்போம். வாசி. நீதியும் சேர்ந்து வாசிங்க. 3 பேர் வாசிங்க. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும். வெரி குட். அந்த தம்பி சேர்ந்து வாசிக்கான். உமக்கு முன்பாக நடக்கும். அல்லேலூயா. 4 தம்பி சேர்ந்து என்னோட வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதியும் நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் அல்லேலூயா. அல்லேலூயா. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியை சரி கட்டுகிற தேவன். கொலை செய்த பார்க்கல கர்த்தன் தெய்வம் நின்று கேட்கும் உலகத்தாரே சொல்றான். ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். அவர் சர்வலோக நியாயாதிபதி. நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடையவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில நியாயம் செய்வார். எந்த காரியத்திலும் நியாயம் வழங்கணும் நினைக்கிறியா? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கப்படுகிற வரைக்கும் நெறிந்த நாணனை முறிக்க மாட்டார். மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டாத கர்த்தர். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்கப்படுகிற கர்த்தர். நியாயம் செய்வாயா? ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. அநியாயமா பேசக்கூடாது. யாருக்கு விரோதமா? ஆமென். நியாயமா பேசணும். நம்ம பார்த்தோம் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். 2வது பார்த்தோம் எக்காலத்திலும் கர்த்தரை நம்பு. 3வது எக்காலத்திலும் நியாயம் செய். கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். முடியலன்னா ஒன்று சொல்லலாமா? வெரி குட், வெரி குட். ஆர்வமா இருக்கிற சந்தோஷமா இருக்கு. வெரி குட், சூப்பர். என்ன அதுக்குள்ள குட்டி தம்பி காணாம போயிட்டான்? நூனு கண்ணை மூடி கை கூப்பி குட்டி தம்பி. வெரி குட், வெரி குட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிடம்
நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிடம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சோதர ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே சோதரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், சின்ன குழந்தைங்க, பெரிய குழந்தைங்க, சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாரையும் ஆண்டவரே தம்முடைய திருக்கரத்தால் பெத்தானியா வரைக்கும் தம்முடைய கைகளை உயர்த்தி தம்முடைய சீசர்களை அழைத்து ஆசீர்வதித்த கர்த்தர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிறியோரையும் பெரியோரையும் கரத்தை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறதுன்னு உடைய பிள்ளைகளுடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் ஏசப்பா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று எங்கள் பிள்ளைகளை நாங்கள் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஏசப்பா. அன்றைய குணத்திலே மாற்றங்கள் உண்டாகட்டும் ஏசப்பா. உடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளா மாற்றுங்க ஏசப்பா. நல்ல பிள்ளைங்களா மாற்றுங்க ஏசப்பா. உடைய நாமத்திற்கு சாட்சியாய் வாழ ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியை ஊட்டணும் நான் ஜெபிக்கிறேன். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொன்னீங்களே ஏசப்பா. மனுஷர் எங்கள் நற்கிரியைகளை காணணும் ஏசப்பா. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி எங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும் ஏசப்பா. உலகத்திற்கு வெளிச்சமா எங்களை மாற்றுங்க ஏசப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய முகத்தின் ஒளியை நீங்க பிரகாசிக்க பண்ணணும் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகள் எங்கள் ஆரோக்கியம் இருக்கும் சொன்னீங்களே. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, புதிய கல்வியாண்டுகள் பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளுக்காய், கல்லூரிகள் பிரவேசிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே விசேஷித்த ஆவியானவர், விசேஷித்த ஞானத்தினால் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்க கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை என் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் சொன்னீங்களே. ஒவ்வொரு பிள்ளைங்க உள்ளத்திருக்கிற எல்லா பயத்தை நீக்கி போடுங்கப்பா. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது ஆண்டவரே, விசேஷித்த ஞானத்தினால எங்க கண்மணி பிள்ளைகளை நீங்க நிரப்பணும் நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாடத்திலும் உடைய ஞானம் இறங்கட்டும் ஏசப்பா. எல்லா டிப்ரெஷன்களை நீக்கி போடுங்க. சர்வவல்லமையுள்ள தேவன் எல்லா டீச்சர்ஸ் கண்களிலும் பிள்ளைகள் கண்களிலும் இரக்கம் கிடைக்க பண்ணுங்கப்பா. எங்க பிள்ளைகளோடு எங்கள் ஒவ்வொருவரோடும் கிருபையின் பிரசனம் கூட இருக்கட்டும், உடைய கரம் கூட இருக்கட்டும். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் உடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் வழி நடத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.